இந்த ரோகிணி மனோஜோட டிவோர்ஸ் கேஸ் முடியறதுக்கு முன்னாடி, மனோஜ் வந்து ரோகிணி கூட சேர்ந்துருவார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ரோகிணி வந்து என்ன சொன்னாலும் மனோஜ் வந்து ஆமா, ஆமான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சந்தோஷ் சொன்ன மாரி எதுக்கு உன்னைய இப்போ இந்த ரோகிணி தேர்ந்தெடுத்தான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த ரோகிணி என்ன சொன்னாலும் ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு சரி, சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறான் பாரு. சரியான இளிச்சவாயன்னு தேர்ந்தெடுத்திருக்கு. இவன விட இன்னும் ஒரு இளிச்சவாயன் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். அதனால இவனத்தான் எப்படினாலும் இவ விடவும் மாட்டா. இவளுக்கு விவாகரத்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் நினைப்பாரு. ஸோ அதே மாரி தான் ரோகிணி என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு மனோஜ் தலையாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உருப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்ல 2 பேருமே வந்து சாட்சி சொல்லிட்டாங்க. வித்யாவும் ப்ரௌன் மணியும் சொல்லிட்டாங்க. இப்போ ரோகிணி என்ன பண்றா அப்படின்னா, "என்ன வித்யா உனக்கு எவ்வளோ பணம் குடுத்து இந்த மாரிலாம் பேச வச்சாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடி இப்படி பண்ணிட்டுருக்குற? எனக்கு எதுக்குடி காசு குடுக்கணும்? நான் உண்மைய சொல்றதுக்கு நான் எதுக்கு காசு வாங்கணும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த ரோகிணி இருந்துட்டு, "நீ என்ன இப்படி சொல்லிட்டுருக்குற? இப்படி ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படிலாம் நீ வந்து பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது ஒண்ணுமே புரியல. நீ என்னடி சொல்லிட்டுருக்குற? நீ பண்ண எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் தப்பையும் தானே இங்க வந்து சொல்லிட்டுருக்கிறேன். நான் என்னடி பொய் சொன்னேன்? நான் என்ன மாத்தி சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, "நீயி காசு வாங்கியிருக்கிறயில்ல மனோஜ் கிட்ட, அந்த காசுக்காக தானே நீ இப்ப இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட போய் சொல்ற. இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டு நீயே வந்து என்னைய இப்படி விட்டு குடுக்கலாமான்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கிருஷ்ணாராம் இருந்துட்டு, "என்னது காசு வாங்குறாங்களா? இல்ல யுவர் ஆனர் இவங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி" அப்படின்ட்டு கிருஷ்ணாராம் லாயர் வந்து சொல்றாங்க. "என்னம்மா காசு வாங்குனியா மனோஜ் கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் மனோஜ் கிட்ட இருந்து எந்த காசுமே வாங்கல. அது மட்டும் இல்லாம இவ சொல்றது எல்லாமே பொய் தான். மனோஜுக்கு இந்த விஷயம் முன்னாடியே சொல்லவே இல்ல மனோஜ் கிட்ட" அப்படின்ட்டு சொல்றாங்க. "அப்புறம் என்னடி? இங்க பாரு மனோஜ் கிட்ட இருந்து உனக்கு வந்த மெசேஜ்" அப்படின்னு சொல்றாங்க. "மனோஜ் கிட்ட இருந்து எனக்கு என்னடி மெசேஜ் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப "ஆமா இங்க பாரு நீ தானே உனக்கு தானே மனோஜ் அனுப்பி வச்சிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அ மனோஜ் வந்து வித்யாவுக்கு மறக்காம சாட்சி சொல்ல வந்துருங்க அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாரி இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணிக்கும், வித்யாவுக்கும் அ அந்த மெசேஜ் அனுப்புறத வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காட்டுறாங்க. அப்போ "என்னது இது? நான் அனுப்பவே இல்லையே! அவங்களுக்கு நான் அனுப்பவே இல்லடா!" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்குறாங்க மனோஜ். அப்போ ரோகிணி வந்துட்டு, "பொய் சொல்லாதீங்க மனோஜ். உங்க செல்லுலேருந்து தானே போயிருக்குது. அப்ப நீங்க தானே அனுப்பியிருக்கீங்க. இவங்களுக்கு எவ்வளோ பணம் குடுத்துருக்கிறீங்க? அதுவும் சொல்லியிருக்கீங்களே, நான் செட்டில்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிடுறேன்" அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ, "இல்ல நான் சென்ட் பண்ணவே இல்ல மெசேஜ். நான் அனுப்பவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க ஜட்ஜ் ஐயா கேட்குறாரு, "உங்க செல்லுல இருந்து பிறகு யார் அனுப்புனது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லையே நான் அனுப்பவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோகிணி இருந்துட்டு, அப்பயும் பார்த்தீங்களா, இவங்களே வந்துட்டு காசு அனுப்பிட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து ஆள் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்ல பார்த்தீங்களா, அதனால தான் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்றாங்க. உங்களுக்கே தெரியும்யா, எனக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் கூட இல்ல. என்னால லாயர் கூட ரெடி பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என்னோட வளையல தான் நான் அடகு வச்சு இங்கேயும் வீட்லயும் குடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, "இல்லையே அவ பொய் சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்போ எப்போ நம்ம மெசேஜ் அனுப்புனோம்? நம்ம அனுப்பவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ "நீ எங்கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீங்க வந்து பண்றது ரொம்ப தப்பு மனோஜ். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படிலாம் நீங்க சீரழிக்கக்கூடாது. என்ன பண்ண? கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு அவ்வளோதானே. ஆனா அதுக்காக இப்படி என்னோட வாழ்க்கைய நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்ற மாரி அப்படியே அழுது சீன் போடுறாங்க. இவங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, அதாவது முத்து, மீனா அவங்க எல்லாரும், ஸ்ருதி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ப்ரவுன் மணிய மறுபடியும் கூப்பிட்டுட்டு, "உங்கள நான் எதுக்காக நடிக்க சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல உங்க மாமியாருக்கு வந்து பணம்னா போதும். அந்த பணத்தாசையினால தான் வந்து நீங்க என்னைய நடிக்க கூப்பிட்டீங்க. மலேசியாலருந்து வந்த மாமனாரா வந்துட்டு அ ச நடிக்க சொன்னீங்க. மாமாவா, தாய் மாமாவா நடிக்க சொன்னீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பார்த்தீங்களா யுவர் ஆனர் இவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. எங்க ஆன்டி வந்துட்டு எங்க அத்தை வந்து எப்பயுமே பணம் மட்டும் தான் அவங்களுக்கு குறிக்கோளா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒருத்தவங்க கிட்ட எனக்கு ஆதரவே இல்ல, யாருமே இல்ல. அப்போ ஒருத்தவங்க கிட்ட இருந்து நான் சமாளிக்கணும் அப்டின்னா, நான் இப்படிலாம் சொல்லித்தானே ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பணக்காரங்க இல்லன்னு முதல்லயே உண்மைய சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இப்படிலாம் கூப்பிட்டு நடிக்க வச்சு எதுக்காக ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது,
நாம ரோகிணி இருந்துட்டு, "இல்ல எங்க வீட்ல எங்க ஆன்டி என்னைய அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அடியெல்லாம் தாங்க முடியாம தான் நான் இந்த மாரி சொன்னேன். என்னதான் இருந்தாலும் எனக்கும் வாழ்க்கை வேணும்ல. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவனோட எதிர்காலத்தையும் நான் பார்க்கணும்ல. அதனால தான் கொஞ்ச நாளைக்காவது இவங்க பேசாம இருப்பாங்க அப்படின்னு நினச்சுட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரவுன் மணிய கூப்பிட்டு வர்றதுக்கு ஐடியா குடுத்ததே வித்யா தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வித்யா கிட்ட வந்துட்டு, "என்னம்மா இந்த பொண்ணு சொல்றது உண்மையான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஏன்னா வித்யா தான் வந்து ஐடியாவ குடுத்ததே. ப்ரவுன் மணிய வந்து அறிமுகப்படுத்தி வச்சதே வித்யா தான். அதனால அவங்க வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. "பார்த்தீங்களாய்யா, ஏன்னா எங்க வீட்ல அவ்ளோ கொடுமை நடக்கும். அதனால தான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு உதவி பண்ணா. இப்போ அவ தான் வந்து ப்ரவுன் மணியவே கூட்டிட்டு வந்தா, நடிக்க சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் வந்து சொன்னா. இல்ல நீங்க ப்ரவுன் மணிகிட்டயே கேளுங்க. உங்கள நான் என்னைக்காவது பார்த்துருக்கேனா முன்ன பின்ன? முதல்ல உங்கள என்னைய தெரியுமா? அப்படின்னுட்டு கேட்குறாங்க. இல்ல ரோகிணி பாப்பாவ வந்து பேச சொல்லல. என்னைய வித்யா தான் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. பார்த்துக்கோங்க என்னோட வாழ்க்கையில இவ்வளவு உதவி பண்ணியிருக்கா வித்யா. இந்த நேரத்தில இப்படி பொய் சொல்றதுக்கோ, இப்படி மாத்தி பேசுறாளா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மேலயும், ப்ரவுன் மணி மேலயும் இந்த ரோகிணி வந்து பழிய தூக்கி போட்டுர்றாங்க. இப்போ கிருஷ்ணாராம் கிட்ட வந்துட்டு என்னாச்சு? கேஸ் ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணுக்கு தான் ஸ்ட்ராங்கா போய்க்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விஜயா இருந்துட்டு, "இவள அப்படியே இந்த இடத்துலயே கொன்னு புதைச்சிடலான்னு எனக்கு அவ்வளோ கோவம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கத்துறாங்க. "பார்த்தீங்களா உங்க முன்னாடியே எவ்வளோ தூரம் என்னைய பேசுறாங்க. அப்போ அந்த வீட்ல நான் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருப்பேன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இப்படிலாம் பண்ணி தானே ஆக வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயரிங் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் போட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னைய எப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு நீங்களே இந்த ஆடியோவ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தத வந்து காட்டிர்றா. ரோகிணி வந்து விஜயா பேசினது எல்லாத்தையுமே காட்டிர்றா. இதே மாரி தான் விஜயா அன்னைக்கு பேசினது எல்லாத்தையுமே வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. "என்ன ஒரு பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு கொடூரமா பேசியிருக்கீங்க. முதல்ல உங்கள தான் என்கொயரி பண்ணணும் போல இருக்குது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல அவ பொய் சொல்றா. இதுக்கு முன்னாடி அவ பேசினது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருக்கிறா? அவ என்னைக்குனாலும் மனோஜ என்கிட்டருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தானே அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னைய நான் இத கேஸ பொறுத்தவரைக்கும் நீங்க தான் மனோஜ் கிட்ட இருந்து இந்த ரோகிணிய பிரிக்கிறீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு காரணம் பணமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப விசாரிச்சதெல்லாம் பார்க்கும்போது, உங்களுக்கு பணத்தாசையினால தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தோணுது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கிருஷ்ணாராம் வந்துட்டு, "இல்ல, இவங்க வந்து எதுவுமே அப்படி பண்ணவே இல்ல எங்க கிளையன்ட். ஆனா, இவங்க வந்து தேவையில்லாம இந்த பொண்ணு இந்த மாரிலாம் பேசியிருக்கு. இந்த மாரிலாம் வந்து பொய்யா வந்து இங்க வந்து பேசிட்டுருக்கிறா. அது மட்டும் இல்லாம அத ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாங்க. எதுக்காக மனோஜ் கிட்ட வந்து முன்னாடியே சொல்லிட்டேன்னு பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி தான் மனோஜ கேட்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரோகிணி திமிரா பதில் சொன்னதுனால தான் அது மட்டும் இல்லாம அவங்க அப்படி பேசுறதுக்கு இவங்க ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கண்ட்ரோலே இழந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கேயும் தான் இப்படி வந்து அந்த அம்மா கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள தான் முதல்ல விசாரிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த ஹியரிங்க்கு வந்துட்டு எழுதி குடுத்துர்றாங்க. ஸோ, இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வித்யாவோடுக்கும் ப்ரவுன் மணிக்கும் "எதுக்கு நீ மெசேஜ் போட்ட?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் அனுப்பலன்னு" சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. ஆனா ரோகிணி தான் அனுப்பியிருப்பாங்க செல்லுலருந்து.